கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே உண்மையான அன்பை பற்றி, ஒருவருடைய வாழ்க்கை உண்மையான அன்பு என்று சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய நண்பனுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்க கூட அவன் தயங்க மாட்டான் என்பதனை இன்றைய நாளிலே சொல்கிறார். கொரிந்து எழுதிய 1 திருமுகத்திலே 13 அதிகாரத்திலே திருவசனங்கள் 2 தொடங்கி 10 முடிய வசனங்களை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது, அன்பார்ந்தவர்களே, இன்றைய அந்த வார்த்தைகளிலே காணப்படுகின்றது அன்பு என்றால் என்ன, உண்மையான அன்பு என்றால் என்ன. அப்படியான ஒருவருடைய நண்பனுடைய வாழ்க்கைக்காக தன்னுடைய வாழ்க்கை கூட கொடுக்க தயங்காதவன் என்று சொல்லுகின்ற பொழுது, அவன் இறைவனுடைய நாமத்திற்காக இறைவனுடைய வார்த்தையை கொண்டு செல்லக்கூடிய நபராக அவன் வாழ்கின்ற பொழுதுதான் தன்னுடைய சகோதர சகோதரிகள் தன்னுடைய நண்பனுக்காக அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே எந்த நிலைக்கு வேண்டுமானால் போவான் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் தந்தையினுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய ஒரே மகனை இறைவனுக்கு கொடுப்பதற்கு அவர் தயங்கவில்லை. அவர் இறைவன் மீது கொண்டிருந்த அன்பு. அதே போன்று இறைவாக்கினருடைய வாழ்க்கை தான் அழைக்கின்ற இறைவனுக்கு சாட்சி பகரக்கூடியவர்களாக இருந்தது இறைவன் மீது கொண்டிருந்த அன்பு. பேதுருவானவரை அழைக்கின்ற பொழுது, என்னை பின்தொடர்ந்து வாரும், நான் மனிதரை பிடிப்பவனாக்குவேன் என்று சொல்லுகின்ற பொழுது, தான் செய்த தொழிலை விட்டுவிட்டு இறைவனை பின்தொடர்ந்த பேதுருடைய வாழ்க்கை, புனித பவுலுடைய வாழ்க்கையிலே ஒரே இறைவனை அவர் நம்பியிருந்தார். அதற்காக கிறிஸ்தவர்களை கொலை செய்தார். பின்பு அதை ஒவ்வொன்றையும் விட்டு இறைவனுடைய அன்பிற்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையும் இறைவனுக்காக கொடுக்க தயங்கவில்லை. எனவே இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நீங்களும் நானும் உண்மையாக நாங்கள் இந்த அன்பினை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? இன்றைய நாளில் நாங்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற நீங்களும் நானும் உண்மையாகவே என்னுடைய சகோதரனுக்காக என்னுடைய நண்பனுக்காக நான் நல்லவற்றை செய்யாவிட்டாலும் தீமையே செய்து கொண்டு வருகின்றோம். ஐயோ, அவன் நல்லா இருக்கக்கூடாது, பொறாமை காட்டியவனூடாக அவன் நல்ல ஒரு இடத்துல இருக்கும் பொழுது நல்ல இடத்துல இருக்கான், அவனை பிடிச்சது கீழே தள்ளிவிடணும் என்ற எங்களுடைய குணங்கள், எங்களுடைய தீய குணங்கள், தீய நாற்றங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்றது, தொடர்ந்து இருக்கின்றது. எனவே இன்று நாளிலே ஆண்டவர் எங்களை அழைத்து நிற்பது தன்னுடைய சகோதரனுக்காக நண்பனுக்காக காட்டுகின்ற அன்பு இறைவனுக்கு காட்டுகின்ற அன்பாக இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு வாழ்வதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம்.